இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டாதான் நீ சரிப்பட்டு வருவ. சத்தம் போட்டுறாத. உனக்கு நன்றி சொல்ல தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு எதுக்கு நான் கதவு மூட? அது சும்மா. ஆமா, எதுக்கு நன்றி? ஜெயிலுக்கு போக விடாம என்னை காப்பாத்துனதுக்கு. என்னை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனப்ப கூட எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ எனக்காக நின்னதுதான். ரொம்ப துடிச்சு போயிட்டே இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னு நீ சொன்னாலும் அதான் நிஜம். நீ எவ்வளவு துடிச்சு போயிருக்கன்றத நான் தான் உன் கண்ணில் பார்த்தேனே. பின்ன இருக்காதா? நீ ஜெயிலுக்கு போறத என்னால எப்படி தாங்க முடியும்? என்ன அறியாமலேயே உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. உன் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதையே என்னால ஏத்துக்க முடியல. லாக்கப்குள்ள வச்சு உன்னை பார்த்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏதாவது பண்ணி உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு தான் என் மனசு துடிச்சுது. நீ இப்படியெல்லாம் சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக 100 வாட்டி கூட ஜெயிலுக்கு. லூசு மாதிரி பேசாத. சும்மா கூட அப்படிலாம் பேசாத. என்னால தாங்க முடியாது. இப்போ உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் போல இருக்கு. சொல்லட்டுமா? ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ முதல்ல தள்ளு. அத்தை என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. நான் போறேன். ஏ லூசு பயலே, இனி எப்பவும் எனக்கு நன்றி எல்லாம் சொல்லாத. நீ என்னடி இங்க பண்ணிட்டு இருக்க? போ இங்க இருந்து. இல்லத்த, கையில குளிப்பாட்ட பெரியத்த மஞ்சத்தூள் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. அவங்க வந்ததும் கையில குளிப்பாட்டணும். அதுக்கு தான் நான் இங்க நிக்கிறேன். ஏன் பொண்ணு குளிப்பாட்ட எனக்கு தெரியாதா? அதெல்லாம் வரமாட்டாங்க. முதல்ல நீ கிளம்பு. கிளம்ப சொன்னா கிளம்ப வேண்டியதானே? புரியாத உனக்கு? கிளம்பு. போ. சும்மா முந்திரி கொட்ட மாதிரி. டேய், அந்த மஞ்சள குடுறா. இதக்கா. நீ போ, கொஞ்ச நேரம் வெளியே இரு. சரிக்கா. கயல் வா, நான் உன்னை குளிக்க வைக்கிறேன். வேண்டாம்மா, பெரியம்மா குளிப்பாட்டுறேன்னு சொன்னாங்க. நீங்க போங்க. ஏண்டி பெத்த தாய் நான் குளிக்க வைக்கிறேன்னு சொல்றேன், பெரியம்மா குளிக்க வைக்கட்டும்னு சொல்றேன். ஏன் நான் குளிக்க வச்சா குளிக்க மாட்டியா? அம்மா, அந்த அளவுக்கு கூட மாத்தி வச்சுட்டாங்கல்ல. வாடி. அம்மா 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 விடுமா. எனக்கு பொம்பளை புள்ள பிறக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா பிறக்கல. கையில தான் நான் என் பொண்ணா நினைச்சு இவ்வளவு நாளா வளர்த்த. அவளும் என் அம்மா மாதிரி தான் பாப்பா. அந்த உரிமையில தான் அவளை குளிப்பாட்டு நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அதுக்காக இந்த கல்யாணி இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. நான் தான் கயல் மேல ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் ஒதுங்கிதான் இருந்திருக்கணும். அப்படிலாம் நினைக்காதீங்க அத்தை. நீங்க தானே இப்ப சொன்னீங்க கையில உங்களை அம்மாவா தான் பாக்குறான்னு. அப்புறம் கல்யாணி அத்தை சொல்றதுக்காக நீங்க ஒதுங்கி போனா அது கையாலால எப்படி தாங்கிக்க முடியும்? அவ பாவம் சின்ன புள்ள. ஆமா அத்தை, அவங்க என்ன சொல்றது உங்களுக்கு உரிமை இல்லைன்னு? கையல் பிறந்ததுல இருந்து கையலுக்காக எல்லாமே பண்ணது நீங்க தான். சின்ன வயசுல இருந்து நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். கையல் மேல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது இல்லைன்னு பெத்த அம்மாவாவே இருந்தாலும் கல்யாணத்தையால சொல்ல முடியாது. இன்னொரு வாட்டி கையில் விஷயமா கல்யாணி அத்தை ஏதாவது பேசட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. ஆமா அத்தை, நானும் சும்மா விட மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. எதுக்கு வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை? இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். இப்பதான் நம்ம குடும்பம் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்து சந்தோஷமா இருக்கு. இந்த பிரச்சனை நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு அதனால நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் கெட வேண்டாமா? நாங்க இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா அப்ப நீங்களும் இந்த விஷயத்த மறந்து சந்தோஷமா இருங்க. ஐயா, இந்த வாரம் மில்லு வருமானம் 3 லட்சம் ரூபாயா?
அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்கய்யா. அப்ப நான் வரேங்கய்யா. வரேன். போயிட்டு வாங்க. குணசேகரா, குணசேகரா, எல்லாரும் கொஞ்சம் வாங்க. நம்ம கணக்கு பிள்ளை வந்து மில்லு வருமானம்னு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காரு. சரிண்ணா. இந்த பணத்தை அப்படியே நம்ம வாக்கு கொடுத்த மாதிரி நம்ம ஊர் ஆளுங்கிட்ட கொடுத்துரு. ஆகட்டும். அக்கா பாருக்கா, வந்த பணத்தை ஊர் ஆளுங்களுக்கு தூக்கி கொடுக்குறாரு. வந்த 3 லட்சத்துல உன் பொண்ணு சடங்குக்கு எடுத்து வைக்கலாம்ல, அப்படியே மொத்தமா கொடுக்குறாரு. என்னத்தை பண்ணி தொலைக்கிறது? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. யாருக்கு முக்கிய தேவை இருக்கோ அவங்களுக்கு இந்த பணத்தை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. எப்படியும் ஒரு 10 லட்சமாவது தேவைப்படும்ண்ணே. இன்னும் 7 லட்சம் வேணுமா? அப்பா என்கிட்ட ஒரு 2.5 லட்சம் இருக்குப்பா. என்கிட்ட ஒரு 1.5 லட்சம் இருக்கு பெரியப்பா. கொடு. அப்படியும் 7 லட்சம் தானே வருது. ஆமாண்ணே. இன்னும் 3 லட்சம் வேணுமே. நம்ம வீட்டுல வேற யாருக்கிட்டயாவது பணம் இருக்கா? கல்யாணி, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? எவ்வளவு இருந்தாலும் போய் எடுத்துட்டு வாப்போ. என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி எடுத்துட்டு வான்னு சொல்றீங்க. என்கிட்ட எது பணம் இருந்தா கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்க மாட்டேனா? இந்தாங்கண்ணே. என்னடா இது? வாங்கிக்கங்கண்ணே. மாமா மாமா இந்தாங்க மாமா. இந்தாங்க. இருங்கம்மா. வேண்டாம்மா, வேண்டாம். உங்க நகையை நீங்களே போட்டுங்க. ஏன் மாமா? வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட நகையை வாங்குறது நல்லாவா இருக்கும்? நேத்து தான் நாங்க இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நாங்க மருமகள் ஆயிட்டோமா மாமா? என்னைக்கா இருந்தாலும் நாங்களும் இந்த வீட்டு பிள்ளைங்க தான். எங்களை பிரிச்சு பார்க்காதீங்க. அது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லலாமா? நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வராம இருந்தா கூட நீங்க 2 பேரும் என் தங்கச்சி பிள்ளைங்க தான். இந்த வீட்டு பிள்ளைங்க தான். நீங்க சின்ன பிள்ளைங்க. உங்க கழுத்துல இருக்கிறத ஏன் வாங்கணும்னு தான். எங்களை நீங்க உண்மையாவே பிரிச்சு பார்க்கலனா இந்த நகையை கண்டிப்பா வாங்கிக்கோங்க மாமா. வாங்கிக்கோங்க மாமா. இந்தாங்க.